மறுபடியும் போலீஸ் விசாரணையில் ஒரு உயிர் போயிருக்கு. இந்த விஷயம் பெருசாக வெளியவே தெரியல. காரணம், இது எந்த நியூஸ் சேனல்ஸ்லையுமே வரல. இன்ஸ்டாகிராமில் இதை பற்றி வெறும் 3 போஸ்ட் தான் இருக்குது. இதை பற்றி எந்த நியூஸ் சேனல்ஸிலும் வாயை கூட திறக்கல. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலைப்பகுதியை சார்ந்த பழங்குடியினரில் ஒருவர் தான் இந்த மாரிமுத்து. இவரை வனத்துறையினர் விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. விசாரணைக்கு கூட்டிகிட்டு போன இடத்துல இவர் பாத்ரூம் ஷவரில் தூக்கு மாட்டி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வர்ற கேள்வி, பாத்ரூமில் இருக்க ஷவரில் ஒருத்தரால் தூக்கு மாட்டிக்க முடியுமா? தூக்கு மாட்டிக்க முடியும்னாலே அதுக்கான வாய்ப்பு சதவீதம் வெறும் 5% கூட இருக்காது 100ல். அப்படி இருக்கும்போது எப்படி பாத்ரூமில் இருக்க ஷவரில் ஒருத்தரால் தூக்கு மாட்டி தான் உயிரை மாற்றிக்க முடியும்? இவர் ஏன் விசாரணைக்கு கூட்டிகிட்டு போன இடத்துல தூக்கு மாட்டிக்கணும்? ஏன்னா இவர் மேலே ஒரு பொய் வழக்கை போட்டு தான் விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு இவரை விசாரித்த விதத்தினால இவர் தூக்கு மாட்டியிருக்கலாம், இல்லை இவரை அடித்து கொன்னுட்டு வனத்துறையினரே இவர் தூக்கு மாட்டிக்கிட்ட மாதிரி செட்டப் பண்ணியிருக்கலாம். இந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்று தான் அங்கே நடந்திருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்க ஆஃபீஸர்ஸ் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளினா யார் கேட்க போகிறா அப்படிங்கிற தைரியத்தில் இந்த மாதிரி தவறே செய்யாத அப்பாவி மனுஷங்களை கூட்டிகிட்டு போய் அவங்க மேலே கேஸ் போட்டு அவங்கள அடித்து சித்திரவதை பண்ணி இந்த மாதிரி அந்த கேஸை ஒத்துக்க வைக்கிறது மிகப்பெரிய குற்றம். இன்னும் அது நடந்துகிட்டே தான் இருக்குது. அஜித்குமார், இப்போ மாரிமுத்து. இந்த மாரிமுத்து அப்படிங்கிறவருக்கு நடந்தது நியூஸ்லேயுமே வரல, நமக்கு யாருக்குமே தெரியல. அப்போது இன்னும் எத்தனை பேர் விசாரணை எப்போ இறந்து போயிருப்பாங்க அந்த மாதிரி நியூஸஸ்லாம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த கேஸில் 2 ஆஃபீஸர்ஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பெருசாக எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்பட்ட மாதிரி தெரியல. விசாரிக்கிறேன்னு கூட்டிகிட்டு போய் விசாரணை அப்போ ஒரு உயிர் போயிருது. அதை பண்ணவங்களுக்கு ஏதாவது கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னா இல்லை, வெறும் சஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் உட்கார வச்சிருவாங்க. கடைசியாக பாதிக்கப்பட்டவனுக்கான நியாயம் கிடைச்சதான்னா கிடைக்கல.